திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனை ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். ஆஞ்சநேய வகுப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடு. இந்த ஆறுபடை வீடு ரொம்ப அழகாக சென்னை, அதே மாதிரி கோயம்புத்தூர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் 3 இடங்கள்லேருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6 விதமான சக்தியை உணரக்கூடிய அற்புதமான இந்த யாத்திரை. பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு, ஒருத்தங்க எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சார் எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் என்னமோ தெரில, அந்த கந்த கடவுள்கிட்ட போனால் போதும் மனசு அப்படியே தவிடுபடி ஆயிடுது, அந்த அந்த மனசு அப்படியே உருகிடுது சார். நானும் எத்தனையோ கேட்குறதுக்கு போவேன், எத்தனையோ வேண்டுறதுக்கு போவேன், அங்கே போய் நின்னோடனே எனக்கு ஒன்றுமே வேண்டுறதுக்கு இல்லை அப்படின்னு. ஒரு சிவசூத்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுறது, எங்கே நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களோ அங்கே கேள்வி இல்லாமல் இருப்பீங்க, அங்கே எதையுமே கேட்க மாட்டீங்க. ஒரு தொண்டன் ஒரு அரசியல் பெரிய தலைவர்கிட்ட போய் டக்குன்னு போய் நிற்கும் பொழுது என்ன கேட்குறதுனே தெரியாதாமா. அவரை பற்றி பாராட்டிட்டு இவர் வந்துடுவார். ஆனால் இவருக்கு போகும்பொழுது நிறைய கேட்கணும்னு தோணும். அந்த ஆச்சரியத்தில் போய் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை பார்த்து, வீடை பார்த்த உடனே நமக்கு அப்படியே ஆச்சரியத்தில் நிற்போமே தவிர என்ன கேட்குறதுன்னு தெரியாதாமா. அப்போ சிரிப்பு வரும், அழுக வரும், சந்தோஷம் வரும். இந்த 3 தான் அந்த இடத்துல இருக்கும். இப்படி தான் நீங்கள் கோயிலில் போய் ஒரு ஆச்சரியத்தை பார்க்கும் பொழுது உடனே உங்கள் மனசு இந்த 3 விதத்தை வெளிப்படுத்தும். நீங்கள் கோயிலில் பார்த்து நிறையா பேருக்கு அப்படியே கண் கலங்கி அப்படியே கண்ணில் தண்ணி நிற்பாங்க. அந்த இறைவனை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே நிற்பாங்க. அந்த இறைவனை பற்றி பாராட்டி முருகா அப்படின்னு பாராட்டி நிற்பாங்க. இந்த 3 தான் இருக்கும். ஆச்சரியம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் கேள்வி மறைந்து விடுகிறது. ஆச்சரியம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் மறைந்து விடுகிறதுங்கிறதான் உண்மை. அந்த மாதிரி முருகனுடைய சன்னிதானத்துக்கு போகும்போது நமக்கு ஆச்சரியம், முருகனை பார்க்கும்பொழுது ஒரு பெரும் ஆனந்தம், முருகனை பார்க்கும்பொழுது நம்ம மனசில் இருக்கிறத அழுகையாக வழிபடுறது, முருகனை பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரார்த்தனையாக வழிபடுறது. என்ன கேட்கணுன்னே தெரியல, ஏன்னா எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்துட்டு இருக்கும். அதுதான் இந்த 6 படை வீடு கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான இந்த யாத்திரை. நீங்களும் இதில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க 7397394829 இதில் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகள் இதை நம்ம பார்க்க போகிறோம். 12/7/2026 உத்தராயணம் பராப வருஷம் ஆணி மாதம் 28ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி காலை 7:01 வரை, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி திரையோதசி இரவு 9:18 வரை, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 7:01 வரைக்கும் சுவாதி, பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினம் பிரதோஷம், மாத சிவராத்திரி. ரொம்ப விசேஷகரமான நாள். பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுறதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் வேணும். நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெல்லேறி ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரை என் உள்ளம் குளிருமேன்னு சொல்லிட்டு சிவபெருமானை வழிபடுறதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் வேணும். சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு அது தெரியும். சிவபெருமானுடைய கோயிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த பெரிய விதமான பாதிப்புகள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ராகு தசையோ சனி தசையோ வரும்போது நமக்கு ஒரு பெருசாக படுத்தும் தெரியுமா, போட்டு வாட்டி எடுக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 to 60% ஒன்றுமே இருக்காது, 40% கொஞ்சமாக தெரியும், அதுவும் வலிக்காது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எஸ், இதுதான் உண்மை. இது என்னோடய அனுபவபூர்வமான உண்மை. நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நிறையா பேர்கிட்ட பார்த்துருக்கேன், நான் நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். அதனால் நிறைய பேருக்கு ஒரு பெரிய மாற்றம். எனக்கு இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் ஒன்று சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறையா பேர்கிட்ட நான் பெற்ற அனுபவம், நிறையா பேர்கிட்ட நான் பார்த்த விஷயங்கள் உங்களை ஒரு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் ஆன்மீக தகவலில். அப்போ அந்த சிவபெருமானுடைய கோயிலில் பூஜை பண்ணும்பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக அமையும். இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு, பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, சிவ வழிபாடு பண்ணுறது. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எவ்வளோ அழகான ஒரு இமைப்பொழுதும் என் நெஞ்சில். ஒரு தடவை இந்த நொடிக்கக்கூடிய நேரத்தில் கூட என் மனசுலேருந்து நீங்கள் போக மாட்டீங்க. மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கக்கூடிய
ஒரு அற்புதமான அந்த அனுபவம் இல்லையா? அதுதான் இன்றைக்கி சாயந்தரம் பிரதோஷத்துக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது. வீட்டில் சிவலிங்கம் வச்சுட்டுருக்கிறோம், அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறையா ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தில் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும். சில விஷயங்களில் வாக்குவாதங்கள், அதாவது நீ ஒன்று சொல்கிறது நான் ஒன்று சொல்கிறதுங்கிற வாக்குவாதங்கள் இருந்துருக்கும். கோபத்தினாலையும் மன ஆத்திரத்தினாலையும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு 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 விதமான தொய்வுனாலையும் வெளிப்படக்கூடியதாக கொஞ்ச நேரத்தில் திருப்பி நம்ம வந்து சரி பண்ணிட்டு அடுத்த வேலைகளை பார்ப்பீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறையா பேர் உங்களுக்கு உதவிகள் செய்வா. அதாவது ஒரு விஷயத்தில் பிளவுபட்டதுன்னா மூணாவது மனுஷன் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூணாவது மனுஷன் கொண்டாட்டமாகி அது வந்து ஜாலியாக அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் பேசுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து 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 எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். ரெண்டு விதமான எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ஒன்று சக்ஸஸ், இன்னொன்று ஃபெயிலியர். இந்த ரெண்டு விதத்தில் இருக்கும். ரெண்டு க்யூன்னு சொல்லுவாங்களே, அந்த ரெண்டு க்யூவில் எதர் யூ வில் பி இன் சக்ஸஸ் க்யூ ஆர் ஃபெயிலியர் க்யூ. இந்த ரெண்டு க்யூவில் தான் நீங்கள் வந்து நிற்பீங்க. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்தியை பொறுத்து மாறும். நல்ல தசையாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் க்யூவில் போய் நின்றுவாங்க. தசாபுத்தி சரியில்லைன்னா ஃபெயிலியர் க்யூவில் போய் நின்றுவாங்க. அதற்குண்டான நபர்கள் பூரா பழக்கமாகும். நேரம் பாருங்கள் அவங்கள எப்படி படுத்துதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் எதை வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்கணும். இந்த NLP மாதிரி கெட்ட விஷயம் இருந்தால் அதை அப்படியே டிலீட் பண்ணி உள்ளே போட்டுட்டு நல்ல விஷயத்தை ஜூம் பண்ணி பார்க்கணுமா. NLP பயிற்சியில் வந்து ப்ராக்டிஸில் வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் கொண்டது. ஸோ அந்த மாதிரி இந்த நாளை வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வந்து மனசில் எடுத்துக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நீங்கள் அதை முயற்சி பண்ணால் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சினிமா தேட்டர் வச்சுன்னு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க, அதே மாதிரி கேமரா சம்மந்தமான ப்ரொடக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மிகப்பெரிய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். புது கருத்துக்கள் வெளிப்படும். அதன் மூலமான ஒரு பிரயாணம் மன திருப்தியை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, சில விஷயங்களில் வெற்றி தோல்வி சகஜம்னு சொல்லுவாங்க. அதாவது தான் நன்னா இருந்தால் உடனே அது எங்கேருந்து வருமோ அந்த கோபம், எங்கேருந்து வருமோ அந்த இது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பார்த்து யோசிப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தாங்க, ஏன் இது சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ இருந்துருக்கும். இது நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்றைய தினத்தை கழிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. ஸோ பேசும்பொழுது கவனம் தேவை. பழைய விஷயங்கள் பற்றி பேசப்படாது. இவங்க இல்லாமல் அவங்களுடைய சொந்தத்தை பற்றி பேசப்படாது. இந்த மாதிரி இதை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு வேலைனா பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை நான் நிற்கணும், என்னடா இது அப்படின்னு பல நேரங்களில் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வெளிப்படும். ஸோ இதில் கவனம் தேவை. யாராவது நம்மளை சீன்ற அளவுக்கு, நம்மளுடைய ஈகோ டச் ஆகிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு ரொம்ப வெறியாக, ரொம்ப ஒரு கோபமாக வெளிப்படுத்தும். ஸோ இந்த 3 விஷயங்களில் வந்து இன்றைக்கி கவனம் தேவை. அதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதை நிறையா பேர் அதை செயல்படுத்தவும் செய்வாங்க. ஸோ இதில் மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றபடி வருமானங்கள் கூடி வரும், வேலைவாய்ப்பு தேடி வரும். ஒரு இடத்துல இருந்து அப்படியே மனசை குவிச்சுக்காதீங்க. நிறையா நபர்களை சந்திங்க, உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் கூடி வரும். சில நேரங்களில் ஆன விரயங்கள் கூட லாபமாக மாறும். இப்போதைக்கு நடக்கிறதேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, பின்னாடி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்தமாக கவுத்தமானு இல்லாமல் அதை ரொம்ப அழகாக ரசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 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 முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி தோல்வி விட்டு வரவே கூடாது.
திருப்பி அது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு தான் திருப்பி வரணும். இல்லைன்னா பார்க்குறவங்க வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஃபெய்த், உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருந்துட்டுருக்கவங்க, நீங்கள் முதலாளியாக இருந்துட்டுருக்கவங்க, மேனேஜராக இருந்துட்டுருக்கவங்க, அல்லது நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, உங்களை நம்பி குடும்பம் இருக்கும். ஸோ பல்வேறு விஷயங்களில் நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் இருந்துட்டுருப்பீங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். ஸோ இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் இந்த வழுக்கிற இடத்துல, முடியாத இடத்துல இதை செயல்படுத்துறது கவனமாக இருக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு உற்றார் உறவினர் நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரும். சில பேர்த்த அப்படி பார்க்கும்போது, சில பேர்த்த அப்படி பேசும்போது பரவாயில்ல, நம்ம எவ்வளவோ தேவையாக இருக்கும், ஐயோ இவங்க படுற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் கழித்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். எஸ், ஏன்னா பல விதத்தில் மனக்கவலைகள் இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் வரும்போது அது ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். வீட்டிலேருந்தே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். புது முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுப்போம். விடாதொழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புது விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க. புது ட்ரெஸ் வாங்குறது, புது ஷூ வாங்குறது, புதுசாக ஏதேனும் பொருட்கள் வாங்குறது, யாராவது கிஃப்ட்டு தரது, அதை வாங்கி பார்த்து சந்தோஷப்படுறது, இந்த மாதிரிலாம் இந்த தினத்தில் கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு நிலையில் கடவுள் நம்ம காப்பாற்றுறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இந்த தினத்தில் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். இன்றைக்கி ஏர்போர்ட்டில் அல்ல ரயில்வே ஸ்டேஷனில் இல்லைன்னா எங்கேனும் ஒரு முக்கியமான பொது இடங்களில் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். சரி, அது ஒரு சான்ஸ். அந்த சான்ஸை நீங்கள் பக்குவமாக பயன்படுத்திட்டிங்கன்னா வெற்றி பெற்றுருவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எல்லாம் இருக்குது, ஆனால் மனதில் வந்து பெரும் கவலை இருக்கே சார், கண்டிப்பாக தீரும். ஏன்? அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுங்க. இறைவன் கிட்டத்தில் வச்சுட்டுருக்கார். அதை கிட்டத்தில் அது நம்மக்கிட்ட வரணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. நீங்கள் 2 ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது சக்ஸஸாக முடியும். பல நேரங்களில் நீங்கள் யோசித்தது நல்லது நடந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து மற்றவங்களோட யோசனை கேட்டுட்டு நடக்கிறத விட உங்களுக்கு என்ன அது வந்து ஸ்ட்ராங்காக படுறதோ அதை எடுத்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடை, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, ஒரு கடை வச்சுட்டுருக்கேன், ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சு, இந்த மாதிரி கடை வச்சுட்டுருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நேற்று தான் இதை பற்றி பேசினேன், அதுக்குள்ளே அதை பாராட்டி பேசினேன், அதுக்குள்ளே அதில் பிரச்சனை வந்துருச்சு சார். பார்த்தீங்களா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் பெருமையாக ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க, அதுலேயே ப்ராப்ளம் வருது அப்படின்னா திருஷ்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் நல்லவர்கள் நினைத்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறது, நல்லவர்கள் நினச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நல்லவர்கள் நினச்சி நீங்கள் எல்லாம் பண்ணுறது, அது எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக மாறுறது. பட் நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய விஷயம் என்ன, நம்ம கடமையை மட்டும் நம்ம செய்யணும். அதனால் இனிமேல் ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு காரியம் முடிகிறதுக்குள்ளே அதை சொல்லிட்டிங்கன்னா அது நடக்காமல் போய்டுறது. ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அமைதி, முடிஞ்ச வரைக்கும் நிதானம், முடிஞ்ச வரைக்கும் அது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிறதை செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள் உங்களுக்கு அது பேசி கொடுக்கும். ஆமாம் சார், ரியல் சார், நான் பட்ட அனுபவம் எனக்கு தான் தெரியும். நான் பாட்டுக்கு படப்படப்படன்னு யதார்த்த பேச்சாக பேசி விட்றேன். பட் ஆனால் எனக்கு எந்த காரியம் நடக்க முடியாது. ஆனால் மனசுலேயே வச்சுட்டு அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அது சொன்னது போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கரமாக பேசப்படுறது. இனிமேலும் அதை நான் கடைப்பிடிக்கணுன்றதை முயற்சி பண்ணுவீங்க, கடைப்பிடிங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பது பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். புது வேலை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. மனதில் ஒரு பெரிய திருப்தி வரும். குழப்பங்கள்லேருந்து மாற்றம் வரும். சில விஷயம் ரொம்ப குழம்பினீங்கன்னா அதில் நீங்கள் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டாப் தேர், அங்கேயே நிறுத்திடுங்க. திருப்பி கொஞ்ச நாள் கழிவிட்டு அதுக்கப்புறம் மாறிக்கிறேன், கொஞ்ச நாள் கழிவுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறன்றதில் தெளிவாக இருங்க.
ஏன்னா குழப்பத்தில் எடுத்த முடிவு தான் நமக்கு ஒரு திருப்தி கொடுக்காது. அது நல்லதாகவே நடந்தால் கூட என்றைக்கா பிரச்சனை வந்துடுமோன்னு பயம் வந்துடும். ஒரு கம்பெனிக்கு பெரிய மெஷின் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆன்லைனில் பணம் கட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நம்பி ஏமாறவும் கூடாது. ஏதோ இட்ஸ் ரைட் ஆர் ராங்குங்கிறத 1க்கு 100 முறை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்லவர்களோட நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகளை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். நிச்சயமாக அனுகூல்யத்தை தரும். வேலைவாய்ப்பு வெற்றியை தரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மருத்துவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகள் அப்பப்போ நான் என்ன பேசினா இவங்க ஒன்று பேசுகிறாங்க, அவங்க ஒன்று பேசினா ஐயோ ஒரே சண்டை தான் சார். இன்றைக்கி என்ன நடக்க போகிறதோ, 2 நாள் சந்தோஷமாக இருந்தால் 3ஆவது நாள் என்ன நடக்க போகிறதோன்னு பயமாக இருக்குது சார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பிரயாணங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணிக்கிறது நல்லது. பட் லாபமாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். கரண்ட்டு வறுக்கிற இடம், இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். பிஹெச்டி பண்ணிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி பிஹெச்டி போஸ்ட்டு டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். தனுசு ராசி அன்பர்கள் எப்போவுமே போராட்டத்தை பார்த்து பழகிடுது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். வெயிலில் நெருப்பை பார்த்துருக்கேன் சார், அதுதான் பெரிய விஷயம். குளிரில் நெருப்பை பார்த்தா அது ரொம்ப சந்தோஷமாக. வெயிலில் நெருப்பை பார்த்த ஆள் நான், குளிரில் மலையில் போய் நின்னாள். ஸோ எனக்கு எல்லாமே அனுபவம் தான். அந்த மாதிரி எல்லாமே அனுபவித்து அடுத்த லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். கவலையப்பட வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குரு வழிபாடும், ஆஞ்சநேயர் வழிபாடும், முருகர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பா. சில விஷயங்கள்லாம் எத்தனை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா. சில விஷயம் அவள் பேசிகிட்டு இருப்பா. என்னடா அது நாம் ஒன்று நினச்சோம், அதை போய் சொல்கிறோம், அதுக்கு போய் எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்கா. என்னது, சரி பேசுகிறதே விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கான்வர்சேஷனுமே அப்படி பின்னாடி வந்துடுவேன். நம்ம கூட சிங்க் ஆகிறவங்க கூட பேசணும், சிங்க் ஆகாதவங்க கூட பேசப்படாதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கக்கூடியதாக இருக்கும். மகராசி அன்பர்கள் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டெல்லாம் அவசியம் அனாவசியம் பார்த்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வியாபாரம், ஃபேக்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான நாள். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கூடி வரும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பாக இருந்துருக்கும். யாராலும் முடியாத காரியத்தை இங்கே எடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனப்பிரச்சனைகள் தீரும், மன போராட்டங்கள் தீரும், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும், அம்மா பையனுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும், உற்றார் உறவினால் இருந்த பிரச்சனைகள் தீரும். மனதில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். மகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். வீடை சரி பண்ணுறது, அதே சமயத்தில் இடம் வாங்கி சரி பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை நிறுவுறது, இது போன்ற ரெகுலர் வருமானத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பீங்க. இத்தனை நாள் இருந்த பிரச்சனையை எப்படி ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிப்பீங்க. ஒரு மாற்றம் மனதில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றத்துக்காக வெயிட் பண்ணுறது. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பேசி உட்காந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். சகோதர சகோதரிக்கு முடிஞ்சால் உங்களால் ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய நபர்கிட்ட உட்காந்து பேசும்பொழுது ஒரு புது ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இவங்க சொல்கிறாங்க, பட் எதுக்கும் இவங்ககிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட கேட்டு அதை எடுத்து செயல்படுத்துவீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீனராசி நேயர்களுக்கு, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல் நிறையா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், எப்போவுமே 2 விதமான இது இருக்கணும். பிரயாணத்தினால் லாபம், பிரயாணத்தினால் நஷ்டம், பிரயாணத்தினால் வீண் மன உளைச்சல், இந்த மாதிரி 3 எண்ணம் இருக்கு இல்லையா. அதில் நீங்கள் லாபம் அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள். ஒரு நஷ்டங்கிறது இருக்கக்கூடாது. பிரயாணத்தினால ஒரு எதுவும் இல்லை, பட் ஆனால் ஒரு மன திருப்தி இப்படியாவது போயிடணும். ஒன்று மனதுக்கு திருப்தியான, இல்லை பணத்துக்கு திருப்தியான, இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதில் சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால்
அலைச்சலும் உளைச்சலும் ஏதோ ஒரு லாபமாக இருந்தால் நல்லதாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டம் அது. ஸோ மீனராசி என்பர்கள் உங்களுக்கு சாதகமாக என்ன பயன்படுத்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கணும், நேரத்துக்கு உழைக்கணும். இந்த 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 விஷயத்தை சரியாக கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒரு வழிபாட்டு முறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள். டெய்லி கார்த்தால நேரத்தை எந்திரிக்கணும். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. நேரத்தைனா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயம் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கலாம், 5 மணிக்கு கரெக்டாக எந்திரிக்க ஆரம்பிச்சிடணும். எத்தனை நேரத்துக்கு படுத்தாலும் அட்லீஸ்ட் நமக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம் வேணும். அது மொத்தம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டீப் ஸ்லீப் இல்லாமல் நீங்கள் நேரத்தை எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு 12-1 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அது 7 to 8 hours கண்டிப்பாக தூக்கம் இருக்கணும். 1. எந்திரிச்ச உடனே பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் ஒரு 10-50 நல்ல வார்த்தைகளையும் நல்ல விஷயங்களை பற்றி நினைங்க. 2வது, எந்திரிச்ச உடனே பார்த்துட்டிங்கன்னா நல்ல கையில் மகாலட்சுமி சரஸ்வதி சக்தியை மனசில் நினைங்க. பிடித்தவர்களை ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனாக வைங்க அவங்கக்கிட்ட. அடுத்தது பார்த்திங்கன்னா பிடித்த ஒரு ஸ்பாட், அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. நல்லா டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். அதே மாதிரி யோகா தியானம் முடிஞ்ச அளவுக்கு, இல்லைன்னா எக்ஸசைஸ், நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அல்லது நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா வாக்கிங், ஹெல்த்துக்கு உண்டான விஷயத்தை கவனித்துக்கோங்க. டெய்லி ஒரு 20 to 30 minutes அதை நீங்கள் ரெகுலராக கடைப்பிடிக்கணும். சில பேர் 1 hour 1.5 hour பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் தேர் டைம். அதுக்கு தகுந்தாப்புல டைம் ஸ்கெட்யூல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு. காலையில் 108 மந்திரத்தை ஜபம் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். பூஜைக்கு ஒரு 20 minutes 15 minutes ஒதுக்கிடுங்க. ஒரு 108 ஜபம் பண்ணுவேன். அதே மாதிரி காலையிலேருந்து ஒர்க் பண்ணுங்கள், இரவு வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். சாயந்தரம் வந்தோடனே கை கால் முகத்தை கழுவிண்டு உட்காந்து ஒரு ஜப மாலை கையில் வச்சுக்கோங்க. அது ஸ்படிகமாக இருக்கட்டும், இல்லைனா கருங்காலி மாலையாக இருக்கட்டும், இல்லைன்னா துராட்ச மாலையாக இருக்கட்டும், சந்தன மாலையாக இருக்கட்டும். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை, அதாவது நல்ல காற்று வரக்கூடிய இடத்துல உட்காந்து நல்ல விபூதி இட்டுண்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படி ஜபிங்க. அட்லீஸ்ட் ஒரு 45 minutes. அப்பா, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த ரெகுலராக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். பெரிய பிரச்சனை கூட உங்களுக்கு பெருசாக ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்படியே சாதாரணமாக எடுத்துப்பீங்க. ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க மாட்டீங்க. ரொம்ப ஆச்சரியத்தை கூட ஓ அப்படின்னுவீங்க. பெருசாலாம் அதை எடுத்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இது உங்களுக்கு பழகிடும். அந்த மந்திரம், அந்த ஜபம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியும் கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா.